குடிபோதையில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற டிரைவரால் சாயல்குடி அருகே தனியார் பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவர்களின் உயிரை பணயம் வைத்து குடிபோதையில் வாகனம் ஓட்டிச் சென்ற தனியார் ஸ்கூல் வேன் டிரைவரால் சாயல்குடி அருகே அதிவேகமாக சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானது. ஆனால் கிராம மக்கள் துரிதமாக செயல்பட்டு குழந்தைகளை காப்பாற்றியதோடு டிரைவரை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். சாயல்குடி அருகே உள்ள ஒப்பிலான், மாரியூர் மற்றும் ஒத்த வீடு கிராமங்களில் இருந்து தினந்தோறும் வேம்பாரில் செயல்பட்டு வரும் செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் வாகனம் மாணவர்களை வேம்பார் பள்ளிக்கு ஏற்றிச் செல்கிறது. ஆனால் இன்று காலை சாலையின் விதிகளை மீறி வாகனம் தாறுமாறாக அதிவேகமாக சென்றதைக் கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திடீரென கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர முட்புதருக்குள் சென்று விபத்துக்குள்ளானது. இந்த சத்தம் கேட்டு பதறியடித்து ஓடிவந்த அப்பகுதி கிராம மக்கள் உடனடியாக செயல்பட்டு வாகனத்தில் சிக்கியிருந்த பள்ளி மாணவர்களை பத்திரமாக மீட்டனர். பள்ளி குழந்தைகளுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டன. குழந்தைகளை மீட்ட பிறகு டிரைவர் நரிப்பையூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமாரை பார்த்தபோது பொதுமக்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. குடிபோதையில் இருந்த அவர் வாகனத்தை சரியாக இயக்க முடியாமல் தவித்துள்ளார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஓட்டுநரை பிடித்து வைத்து உடனடியாக சாயல்குடி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் டிரைவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியது உறுதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பள்ளி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே இந்த கோர விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பில் இவ்வளவு அலட்சியமாக செயல்பட்ட செயின்ட் மேரிஸ் பள்ளி நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் பள்ளி வாகன டிரைவர்களின் தகுதியையும் அவர்களின் பின்னணியையும் ஆய்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளது. வண்டி ஓட்டி எல்லாத்தையும் கொல்லவா? குடிக்கலையா? நான் சொல்றேன் கேளுங்க. இதுல என்ன வந்துச்சு உனக்கு? அண்ணா